23 படித்து பார்த்தா அங்கே வேதம் சொல்லுது, யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்வதும் இல்லை. தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அப்போ இந்த யாக்கோவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இப்படி மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக மந்திரவாதங்கள் கிடையாது, குறி செல்லுபடியாது. அவர் சொல்கிறார், சபை ஊழியரை கட்டிட்டாங்க, ஊழியத்தை கட்டி அவர் சொல்கிறது புறஜாதிகள் மார்க்கத்தில் இருக்குது. அவங்க ஒரு இஷ்ட தேவதைகள் ஒவ்வொரு குடும்ப தேவதை நல்ல தேவதைகள், தீமையான தேவதைகள். அவங்க பிசாசையே ரெண்டாக பிரிக்கிறாங்க. அங்கே பிரிச்சுட்டு அவங்க பலி செலுத்துவாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க. அதனால அது அதில் அது பாதுகாக்க ஒன்றும் முடியாது. அவைகளை மந்திரவாதியை கட்டிக்கிறாங்க. அப்போனா மந்திரவாதியோட அந்த பிசாசுகளோட வல்லமுடையவனாக தானே இருக்கிறான்.